அனைவருக்கும் வணக்கம். இந்நிகழ்ச்சி தலைவர் தாங்குகின்ற அன்புக்குரிய தம்பி சுரேஷ் அவர்களை, நமது அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சிறிதர் அவர்களை, கிழக்கு மாகாணத்திலே இருந்து வந்து தொடர்ச்சியாக எம்மோடு நின்று வடக்கு மாகாண மக்கள் தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி முழுமையாக பிரச்சாரம் செய்து வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்களை, பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களை, இங்கே சிங்கள மக்களாலும் முஸ்லீம் மக்களாலும் மிக நெருக்கமாக ஒடுக்கப்பட்டு இறுக்கமாக அழுத்தத்துக்குள்ளே வாழுகின்ற அம்பாறை மாவட்டத்திலிருந்தும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்தும் இங்கே உரையாற்ற எங்களோடு ஒன்றாக வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற தமிழர்கள் நாம் என்பதை உறுதி செய்வதற்காக இங்கே மாகாண சபை உறுப்பினர்களாகவும் பிரதேச சபை உறுப்பினர்களாகவும் நகர சபை உறுப்பினர்களாகவும் வந்து இருக்கின்ற என்னுடைய கிழக்கு மாகாண சகோதரர்களை, கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர்களை, கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களை மற்றும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து மீண்டும் இந்த மண்ணிலே மனிதர்களாக தமிழர்களாக தன்மான உணர்வோடு வாழ துடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்புக்குரிய ராமநாதபுரம்பாள் பெரியவர்களை, தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, எனது முதற்கண் வணக்கம். கொண்ட லட்சியம் குன்றிடாதகம் கொள்கை வீரரின் காலடி மண்ணிலே நின்று கொண்டு நாம் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம். ஒரு மாகாண சபை தேர்தல் ஏதோ ஒரு கடும் கட்டத்துக்குள்ளாக வந்து மாகாண தேர்தல் ஒன்று வருகிறது. நாங்கள் இந்த மண்ணிலே வடமாகாண சபை தலைவராக விக்னேஸ்வரன் என்ற ஒரு பிரதம நீதியரசர் உலகத்தில் உள்ள சட்டங்களையும் இலங்கையில் உள்ள சட்டங்களையும் முழுமையாக கற்றுக்கொண்ட ஒரு பேர் அறிவாளர். அவருடைய தலைமையின் கீழே நாங்கள் இந்த மாகாண சபையிலே போட்டியிடுகின்றோம். இந்த மாகாண சபையிலே ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு முதலமைச்சர் இருப்பார், அவரோடு சேர்ந்து 4 அமைச்சர்கள் இருப்பார்கள். உள்ளூராட்சி அமைச்சிருக்கும், கல்வி அமைச்சிருக்கும், விவசாய அமைச்சிருக்கும், வீடமைப்பு அமைச்சிருக்கும். ஆகவே ஒரு மக்களுக்கு தேவையான ஓரளவு கட்டுமானம் இந்த மாகாண சபைக்குள்ளே இருக்கும். அதன் ஊடாக இந்த மண்ணிலே கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு உருப்படியான வேலையை செய்யலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த மாகாண சபையிலே போட்டியிடுகின்றோம். அந்த உருப்படியான வேலையை செய்ய முடியாத அந்த மாகாண சபை எமக்கு பதிலளிக்குமானால் என்னை பொறுத்தவரையிலே அடுத்த நாளே அந்த கதிரையிலிருந்து இறங்கி வந்து விடுவேன். அது தேவையில்லை. நாங்கள் இந்த மண்ணிலே அனைத்தையும் அனுபவித்த நாங்கள். ஆகவே எங்களுக்கு தேவையானதை நாங்களே செய்ய வேண்டும். உண்மையிலே பாருங்கள், 5 ஆண்டுகள் இந்த மண்ணிலே 4 ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு முழுமையான வாழ்வாதார நிகழ்வோ அல்ல எந்த நிகழ்வோ இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த மண்ணிலே ஏற்கனவே உப்பு கூட்டுத்தாவனம் இருந்தது, ரசாயன கூட்டுத்தாவனம் இருந்தது, சிமெண்ட் ஃபேக்டரி இருந்தது, ஓட்டு ஃபேக்டரி இருந்தது, சர்க்கரை தொழிற்சாலை, அதாவது சந்தபுரத்திலே சர்க்கரை தொழிற்சாலை இருந்தது. அப்ப இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் இன்னமும் இருக்கின்றது. அந்த நடைமுறையை இலங்கை அரசு நினைத்திருந்தால் முழுமையாக செய்திருக்க முடியும். நாம் பொருளாதாரத்திலே நுழைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு செய்திருக்க முடியும். ஆனால் இந்த அரசு செய்யவில்லை, செய்யவும் மாட்டது. ஏனென்று சொன்னால் எங்களை கொத்தடிமையாக்கி வைத்திருக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் ஒன்றுமில்லாத வந்த ஆக்கள் முருவண்டியிலிருந்து பரந்தன்பட்டு எத்தனை லீசிங் கம்பெனி இருக்குது, எத்தனை பேர் கடன் எடுத்து இந்த காணாமல் போயிருக்கிறார்கள், எத்தனை பேர் கடன் எடுத்து தூங்கி இருக்கிறார்கள், எத்தனை பேர் கடன் எடுத்து தற்கொலை இருக்கின்றார்கள். ஆகவே எங்களை எந்த வழியிலும் அழிக்க வேண்டும். நாங்கள் எங்கள் சுயநிர்ணய உரிமையோ அல்லது எங்களுடைய கலையோ பண்பாட்டையோ இந்த மண்ணையோ நேசிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு எங்களை அழித்து வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசு இந்த வேலையை செய்து வந்திருந்தது. இது அரசு இல்ல, அரசு. இந்த அரசிலே இருக்கின்ற மகிந்த அரசு நமது தேசிய தலைவர் பிரபாகரனை பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற ஒரு பத்திரிகைக்கு ஒரு செய்தி குறித்திருக்கின்றது. பிரபாகரன்
ஒரு கொலைகாரன் சொல்லி நான் சொல்லுகிறேன். பிரபாகரன் கொலைகாரன் அல்ல. இந்த மண்ணின் முடிவுக்காக இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்கள், இளைஞர்கள், வருங்கால சந்ததி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் உங்களுக்காக உயிர் இழக்கிறோம் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு போராளியும் இந்த மண்ணிலே வித்தாகி போனான், விதியாகி போனான். ஆகவே இந்த மண்ணிலே தலைவன் செய்த பணி பெரும் பணி. அவன் இந்த மண் மீட்புக்காக போராடினான். ஆனால் எங்களை அளித்த இந்த சிங்கள அரசு, மஹிந்த ராஜபக்சவும் அவரோடு சேர்ந்த இந்த ராணுவமும் 1,40,000 மக்களை கொண்டிருக்கின்றது. அதைவிட 40,000 ஆண் பெண் ஒரு இளைஞர் யுவதிகளை கொண்டிருக்கின்றது. ஆகவே கொலையை நடத்திய கொலகார கம்பெனி மஹிந்த ராஜபக்ச கம்பெனிதான் என்று கூறியேற்றுக் கொண்டு இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். நானும் எனது தம்பிமாரும் சந்தைகளே நின்றோம். ஒரு பெரிய கூட்டம். நான் நினைக்கிறேன் ஒரு 150 பெண்கள் மூஞ்சிய தொங்க போட்டு இப்படி வருது. வெள்ள தொப்பியில ஒரு வெத்தில இருக்குது, இப்படியே வருது. நான் அந்த கிளிநொச்சி சந்தையில் கிழக்கு வாசல் பகுதியிலே ஓரமாக நிற்கின்றேன். அங்கால என்னோட அந்த தம்பிமார் 2 பேர் நிற்கிறாங்க. உள்ளுக்கு 4 பேர் எங்களுடைய துண்டு பிரச்சனைகளை விநியோகிச்சிருக்கிறார்கள். நாங்கள் அந்த இந்தியாவில் இருந்த முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு விநியோகிக்கிற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தோம். வந்தா உள்ளுக்குட்டியே போறார்கள். எனக்கு தெரியாது. நான் அம்மான்னு கேட்கிறேன். அம்மாவான் காணவே இல்லை. இன்றைக்குதான் என் பக்கத்தில் இவன் தெரியுமோன்னு சொல்லி இவதான் அந்த கீதா அஞ்சலி என்ற அந்த அஞ்சலி அம்மா அவதான் காட்டி விட்டாங்க. சரி, ஒரு லைன் போகுது. பெண்ணா பிறந்த லைன் கொஞ்சம் போக முடிய, ஆனா பிறந்தவர்கள் கொஞ்சம் பேர் வாடாங்க. நான் பார்க்கிறேன் எல்லாம் போராளிகளாக இருந்த கம்பெனி என்ன பார்த்து ஒரு சாதாரண திருப்பி போறாங்க. நான் கூட பார்த்தேன். வெளியால இருக்கிற பிரியோசனம் இல்லை. இந்த கொம்பனிக்கு பின்னால நாம உள்ளுக்கு போக மாட்டோம். எங்கட மொழியும் நிற்காங்க, தயார் இல்லை. துண்டு பிரச்சனை. நான் போய் எங்கட தம்பியாக அங்கால நிற்க, நான் போய் அவனோட பேனுக்கு பக்கத்தால போயிருக்கல ஓடி வந்து காட்டி பிடிச்சி கொஞ்சம் நான் அந்த தொப்பியோட நிற்கிறான். அந்த வெள்ள தொப்பியில வெத்தில போட்டபடியே காட்டி பிடிச்சு கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மச்சான் வந்து காட்டி பிடிச்சிட்டாங்க. ஐயா, நாங்க போராளியா இருக்கிறாங்க. நாங்க சரியான சத்தத்துக்கிட இடைஞ்சலுக்குள்ள நிற்கிறோம், இடையூட்டுக்குள்ள நிற்கிறோம். உங்களை மன்னிப்பா கேட்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தான் போர் போடுவோம். நாங்கள் இவளோட செய்யணும். நீங்க தயவு செய்து உங்களுக்கு நான் சத்தியா சொல்றேன். என்னோட தேர்தல் என்ற கரைச்சி பிரதேச உறுப்பினர் பார்க்க வேண்டாம். கட்டி பிடிச்சி கொஞ்சினாங்க. ஐயா, உங்களை நாங்க மறக்க இல்லை, நீங்க எங்களை மறக்காதீங்க, எங்களை பேசாதீங்க. கடைசியாக கேட்டான், எங்களை அம்மாவும் பேசுறீங்களாங்க. ஓமனாப்பா பசுபதி பிள்ளைன்னா நான் நடிச்சிருக்கிறேன். குருநாதன் தான் எழுதியிருக்குது. வேற ஒரு பொம்பளை பேரு தான் போட்டிருக்கு. இவன் என்ன அம்மாண்டு போடுறா. எங்களுக்கு என்ன பால் அரைச்சி தந்தாவோ சோறு வீசாவோ அதாண்டாப்பா இப்படி அம்மா அதான் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க சரிதான், இவன் இந்த வேடம் தான் போடுறா, இது எங்களுக்கு முழங்குது, என்ன செய்யறது, நாங்க ஒரு பக்கத்தால இந்த இடைஞ்சலுக்குள்ள நின்று குடிவர்றாக்காக நிற்கிறோம் சொல்லி கடவுளை கொண்டு சத்தியம் பண்ணி புண்ணியலையும் கொண்டு சத்தியம் பண்ணாரு. ஆகவே நான் அதை முடித்துக் கொண்டு இங்கே ராமநாதபுரத்துக்கு வந்து இறங்கி நின்று என்னுடைய நண்பன் ஒரு சைக்கிள் வேலை வச்சிருக்கேன். அவர் பக்கத்தில் இருந்து கையை கொடுத்தார். அவர் என்ன தம்பியாக கையை கொடுத்தார். 3வது பேர் வழி நான் கையை கொடுத்துருவேன். இப்படி திரும்பி கையை இப்படி கொடுத்து அப்ப இன்னொரு சொன்னால் இவர் இப்படி மனிதனே இல்லையப்பா, மனித நேரமே இல்லை. நானும் சாதாரண மனிதன், சாதாரண மனிதன். அதாவது கையை கொடுக்கல, கையை கொடுக்கறது என்ன இருக்குது, என்ன கை நெருப்பா, நீ நான் உன்னை பிடிச்சோட நீ எரிஞ்சு போடுவியா, இப்படி அப்படி நினைக்கிறீங்க, என்ன பேச்சு, நான் ஒரு நெருப்பன், உங்களை பிடிச்சோட நீங்க எல்லாம் நெருங்கி போறீங்க நினைக்கிறீங்க, நான் சாதாரண மனிதன். ஆகவே அன்புக்குரியவர்களே, அம்மான்னு சொல்ற ஒரு அர்த்தம் இல்லையோ, அம்மா அம்மா ஆறு நீங்க அம்மான்னு சொல்றீங்கள், உங்களுக்கு சோறு தீசி இருக்கணும், பால் ஊட்டி இருக்கணும், தாலாட்டு பாடி இருக்கணும், விழா காட்டி இருக்கணும், நித்திரி ஆக்கி இருக்கணும், இவத்தானே நாங்க அம்மான்னு சொல்றோம். நீ எங்க இருந்து வந்தனே, நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தனே, ஏதாவது உதவி செய்யா, இல்ல வாயாலே எங்களுக்காக காட்சியா, நீ உதவி செய்யணும், வாயால காட்சியா, நீங்க நான் கஷ்டப்பட்டீங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன். ஆகவே
ஜனாதிபதி செய்து எப்படியாவது சொல்லி இருக்கிறீங்களா நோட்டீஸ் அடிக்கிறோம்னா அம்மான்னு அடிக்கிறேன் அதை விழிப்பாருங்க அதை சொல்லி விழிப்பாருங்க இன்னொருத்தர் சொல்லுங்க என்ன பொந்தம்பி கர்மகிரி எல்லா இடமும் நோட்டீஸ் ரெண்டாவது காசுக்கு மேலாம் கிடக்க அவரை பலப்படுத்துற சுற்றுற எல்லாம் வந்து நாமதான் சொல்றேன் அவர் தான் செய்யறாங்க எங்கட சங்கம் கரைச்சி பணம் கூப்பிட்ட சங்கம் அவருடைய நான் அங்கத்தில் என்னுடைய பணம் மண்ணு பணம் அதில் இருக்குது ஆனால் இந்த கர்மகிரியை கொண்டு சங்கத்தில் தலைவராக போட்ட நாமதான் சொல்றேன் நாங்க தெரிய இல்லை மக்கள் தெரியவில்லை அவரை கொண்டு போட்டு அவர் பெரிய பெரிய கைங்கரியம் வேண்டாம் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை அவரோட கையில் ஒப்படை கேட்கல அவர் செய்த பெரிய கைங்கரியம் என்னன்னு சொன்னா 38 லட்சம் ரூபாய்க்கு எங்க சங்கத்துல கடனுக்கு அந்த கடன் இல்ல டீசலே அடிக்கிறது காசு கொடுக்காம டீசலை அடிக்கிறது இது பேப்பர்ல வந்த விஷயம் ஆகவே ஒரு நம்பிக்கைக்குரிய உண்மை ஒரு நம்பிக்கைக்குரிய என்ன மக்கள் சாதனத்துக்கு வச்சாக்க நீ 38 லட்சம் ரூபாய்க்கு டீசல் அடிச்சிருந்தியா இருந்தா ஒரு மாகாண சபையில உண்மை அனுப்பினா என்ன செய்வா கல்லு ஆகவே வருகிறவர்கள் எல்லாம் தாளம் போட்டுக் கொண்டு வருகிறார்கள் விழிப்பா இருந்தோம் ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அமைச்சர் பேசுறான் எங்களுக்கு போறதுனால தண்டவாளத்தை தூக்கிட்டு ஓடுவேன் அவன் தண்டவாளம் இந்தியாவில் கொடுத்த தண்டவாளம் இந்தியா தண்டவாளம் அரபாத்து சேர்ந்தனுக்கும் காசு அரபு தான் போக போறாங்க சரியோ இதெல்லாம் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிற விடயங்கள் ஆகவே அன்புக்குரிய ராமநாதபுரம் மக்களே என்ன பேசுறேன்னா இங்க எனக்கு பேசக்கூடிய நேரம் 5 நிமிஷம் தான் ஏன்னா அப்படி உங்களை எல்லாம் இந்த இருட்டுக்களாக போகல நீங்க பாத்தீங்களாச்சு இதுல சைக்கிள்ல 2-3 பேர் போச்சுன்னா இதுல இருக்கிற ஆக்களை விட கொஞ்சம் கொழுப்பா தான் இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு நேரத்துக்கு சாப்பாங்க இப்ப என்ன மூல முடக்கம் ஏன்னுட்டு கேன் போன வச்சு கதை எடுத்துக்கொண்டு நேரம் குடிக்கிறேன் தலைமைச் செயலர் இப்படி என்ன பேசிக்கொண்டிருக்கிறோம் அது சொல்லுங்க ஏனப்பா இங்க வாரு நாங்கள் இந்த மண்ண சூழ்நிலை வாழ்ந்தாங்க தலைவன் பிரபாகரன் காலத்துல இரவு 12 மணிக்குள்ள 1 மணிக்குள்ள ஒரு குமர் வாரியம் குந்தாணி தாய் அப்பு புள்ள எல்லாம் நடந்து போகலாம் கேட்கிற காரியம் இல்ல நீங்க இப்ப மஹிந்த ராஜபக்ச ஆயுத கலாச்சாரம் முடிஞ்சுன்னு சொல்லி இங்க நாங்க ஆயுதத்தை காணாத ஒரு நாள் இருக்கிறோம் இங்க ஆயுதத்தோட இருக்கிறார்கள் சாரிகாரியாக சாவாக பகலாக சாமமாக எங்களை காப்பாடுறதுக்கு தெரிய இல்லை எங்களை விதிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு தெரியுதாங்க ஆகவே இல்ல நாங்க விழிச்சா இருப்போம் வருகின்ற இந்த அரசியல் பேசுறதுக்கு சகோதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற அவர் விழாவாரியாக இந்த நாட்டினுடைய சகலத்தையும் பேசுவார் ஆகவே தயவு செய்து வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட தமிழர் கட்சியிலே இப்பொழுது சம்பந்தன் ஐயா தலைமையிலே இயங்குகின்ற தமிழ்த்து கட்சியிலே போட்டியிடுகின்றோம் ஆகவே இந்த வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகின்ற இன்னும் 4 பேர் இருக்கிறார் அதிலே குறிப்பாக நான் ஒரு செல்வன் அவர் வந்து நேற்று சந்தவரத்தில் கூட்டம் நடத்தியிருக்கிறார் நான் சொல்லுவேன் அங்க வந்து 6 தெரியும் இவன் கூட்டம் நடத்தியிருக்கிறார் அங்க 4 சனமும் 6 மாதம் தான் படுத்து கிடந்திருக்கு தெரியல இவர் பேசியிருக்கிறார் இவர் ஒரு நோட்டீஸ் வச்சுட்டார் பாருங்க எனக்கு ஒரு காணி இல்லை ஒரு துண்டு இல்லையாண்டு ராமநாதன் ரத்தியில காணிங்க பாருங்க அவர் இருக்கிற காணி ராமநாதன் ரத்தியில காணி அத ஒரு கடைக்காரனுக்கு 1.5 கோடி ரூபாயை வித்திருக்கிறார் தெரியல அவர் அங்க கூட்டம் நடத்தி அங்க சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு சர்வாதிகாரமா 3 பேரை கொண்டு வந்து போட்டுட்டு பேச்சாரங்கிய வைக்கிறாங்க ஒரு படியன் போய் மைக்க பிடிச்சு தூக்கிட்டு போட்டாங்க தம்பி அடே தம்பி சொல்றான் 5 நாள் காய்ச்சிட்டு விடா நீ காய்ச்சாங்க அனுப்பணும் படிக்கிட்ட ஆகவே இப்படியானவர்கள் தாங்களும் வீட்டில் வராங்க சரியல்லோ அவர்கள் இந்த மண்ணிலே ஒரு போர் நடந்திருக்கிற போது இலங்கை அரசு குண்டை வீசி கொண்டிருக்கின்ற போது கொழும்பிலே இருந்தும் வெளிநாட்டிலே இருந்தும் அழைக்க விட்டார்கள் அந்த அறிக்கைக்காக 3 கோடி ரூபாயை இலங்கை அரசால யுனெஸ்கோவுக்கு கொடுத்து அவருக்கு வழங்கப்பட்டது அவர்தான் அந்த மனிதன் அவர் மீண்டும் இந்த மண்ணுக்கு இன்னும் 3 பேரை கொண்டு வந்திருக்கிறார் அவர் பேசுறார் அவர் பாட்டியால் தான் கையை உயர்த்தி நிற்கிறார்
முரண்பாடு உள்ளவர்களை நீங்கள் இனம் காணுங்கள். ஆகவே தந்தை செல்வாவின் அந்த தலைமையிலே இயங்கின இப்பொழுது சம்பந்தனையாவுடைய தலைமையிலே இயங்குகின்ற தமிழர் கட்சியாலே கிளிநொச்சி மாவட்டத்திலே நாங்கள் மூவர் தான், அதாவது முதலாம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியத்தும் ஐயா அவர்களும், 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருகுரதாச ஐயா அவர்களும், 7ஆம் இலக்கத்திலே போட்டியிருந்த அரியரும் தான் இந்த தமிழ்ச்சி கட்சியின் சார்பிலே வீட்டு சின்னத்திலே போட்டியிடுகிறோம். எங்கள் மூவருக்கும் விலை மதிக்க முடியாத பொன்னான வாக்குகளை இட்டு எம்மை வருகின்ற 21ஆம் தேதி வடமாகாண சபை தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உங்கள் மதிப்புக்குரிய பொன்னான வாக்கையிட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.